நல்லா உதிரி உதிரியா செம்ம டேஸ்டான கம்பு உப்புமாங்க. நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க. நான் இப்ப சொல்ற அளவு 4ல இருந்து 5 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. நான் இன்னைக்கு 2 பெரிய டம்ளர்ல கம்பு எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் காலையில ஒர்க்குக்கு போகும்போது ஊற வச்சுட்டு போயிட்டேன். இப்ப சாயங்காலம் தான் நான் எடுத்து பாக்குறேன். நல்லா ஊறி இருக்கு. தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. ஆனா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி தட்டுல துணி போட்டு வச்சுட்டு அப்படியே இந்த மிக்ஸி ஜார்ல இருக்கிற அந்த மாவை அப்படியே குழிகள்ல இட்லிகளை ஊத்திடலாங்க. இதே கம்பு மாவு இருந்ததுன்னா புட்டு மாதிரி வச்சுட்டு அந்த புட்டு எடுத்து தாளிச்சுக்கலாம். உங்ககிட்ட கம்பு முழுசா இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நீங்க மாவுல புட்டு பண்ணி தாளிக்கிறத விட இது டேஸ்டா இருக்கும். தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா தாங்க இந்த கம்பு வேகும். இந்த இட்லிகளை நல்லா ஆற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். நைட்டே காலையில எடுத்துதான் பாக்குறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சாதான் உங்களுக்கு பொடிச்சா நல்லா பொடிஞ்சு வரும். இப்ப இதை கையில பிடிக்க முடியாது. அதனால மிக்ஸி ஜார்ல குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி பொடிச்சு எடுத்துக்கணும் ட்ரையா. நீங்க இட்லி ஊத்தி ஆற வச்சுட்டு உடனே பொடிச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வராது, கட்டி கட்டியா வரும். அதனால ஃப்ரிட்ஜ்ல ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டு பொடிச்சீங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா கிடைக்குங்க. இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, கொத்தமல்லி தலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஒரு வானலியில ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சிட்டு கூடவே பச்சை மிளகா, வரமிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு வேகும் போது இந்த மிளகாயும் நல்லா வதங்கிரும். இப்போ பெரிய வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதோட பொடிச்சு வச்சிருக்கிற கம்பும் சேர்க்கிறேன். இன்னும் அடுப்பு சிம்ல தாங்க இருக்கு. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதுக்கு நான் அரைக்கிறதுக்கு உப்பு சேர்க்கல, இப்பதான் சேர்க்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சதுனால கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அதனால லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா அந்த கம்பு பொடி சூடேற வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. இதுக்கு தொட்டுக்க ஒண்ணுமே தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா கெட்டி தயிர்ல கடுகு, உளுந்து பருப்பு, வரமிளகா, பெருங்காயத்தூள் தாளிச்சு தொட்டுக்கோங்களேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க.